மேடைக்கு பாக்குறதுக்கு அம்சமா இருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லாவே பாருங்க. ஏன் தம்பி இப்ப என்னப்பா பண்ண? பொண்டாட்டி ஒழிக. ஏன் தம்பி நீ செத்தா தாலி இருக்கிற யாரு தம்பி? பொண்டாட்டி தான். பொண்டாட்டி தானே? ஆமா. பொண்டாட்டிக்கிறவ யாரு? குலசாமிக்கு சமம். பெத்த அப்பா அம்மா எல்லாம் விட்டு அண்ணன் தம்பி எல்லாம் விட்டு சொந்த பந்தம் தான் முக்கியம் இருக்காரு. பொண்டாட்டியை போய் ஒளிய சொல்லாமா? சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன வார்த்தையில நான் வர்றேன். சரி. நம்ம சாருக்கு முன்னாடியே பொண்டாட்டி செத்துட்டா யார் தாலியப்பா? என்னப்பா இப்படி அவசரமா பேசுற? இல்லப்பா முன்னாடியே செத்துட்டா யாரும் தாலி வைக்க முடியாது. அது பேசலப்பா. நீங்க சொல்றது உண்மைதான். நீ என்னப்பா பண்ண? நீ பொண்டாட்டி ஒளிகன்னு பாட்டேன். அப்படி பாடலாமா? பாடக்கூடாது. ஏன்னா கட்டின உடனே கடைசி வரைக்கும் கூட இருக்கும். புருஷன் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி வீட்டுக்கு நல்லது கிட்ட. புருஷன் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி குடும்ப பொறுப்பு. சரி. கட்டின உடனே கடைசி வரைக்கும் கூட இருக்கும். அப்பாட்டி இடையில வரும், அப்புறம் இடையில போகும், அப்புறம் இடையிலேயே போயிடும். அதனால பொண்டாட்டி வாழ்க்கை அப்பாட்டி ஒளிக. ஓகே தம்பி. என்னப்பா அப்படி அசுசியமா பாடிட்டு இருக்க? எந்திர பண்ணி முதல்ல. திண்டுக்கல் பக்கத்துல அய்யலூர். மரகாவூரியா? எந்த தம்பி திண்டுக்கல்? அய்யலூர். என்னப்பா பொண்டாட்டி வாழணும் அப்பாட்டி வாழணும் சொல்ல வர்றேன். அப்படி சொல்லக்கூடாதுண்ணே. அண்ணே ஒரு நாளைக்கு வீட்டுல சாப்பாடு என்ன பண்ணுவான்? சாப்பாடுலாம் கோயில உண்டை கட்டி வாங்கி சாப்பிட வேண்டியதானே? அது ஓம் பழக்கம். பழக்கத்தை மாத்தாம சொல்ற பத்தியா? பழக்கத்தை மாத்தக்கூடாது. ஹோட்டல் கடை இருக்கா இல்லையா? ஆமாங்க. காசு கேட்பாங்கல்ல சோத்துக்கு என்ன பண்ற தம்பி? நம்ம வந்தோமே வண்டி. ஆமா. சாதாரண வண்டிக்கு ஸ்டெப்னி இருக்கா இல்லையா? இருக்கு. சாதாரண வண்டிக்கு ஸ்டெப்னி இருக்கிறப்ப அண்ணே நமக்கு இருந்தா என்னங்கிறேன். ஒண்ணு இருந்தா பரவாயில்ல. நம்மளால சீசன் கொண்டு மாத்துறாங்கல்ல ஐயா. அவ்வளவு ஆட்ட முடியல. பொண்டாட்டிக்கு வாழ்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்கார், வெல்கம். ஐயா உங்க 4 பேர்த்தும் கொடுக்குறேன். என்னத்த வணக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்ல வந்தேன். வந்தாலே வாழ வைக்கும் நாடு வண்டமிழ்நாடு. வந்த உடனே வாங்க முதல்ல சாப்பிடுங்கண்ணே, முதல்ல பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க அப்படின்னு கேட்கணும். அதான் தமிழ்நாட்டு பண்பாடு. சில ஊர்ல கிராமங்கள நாடத்தை 10 மணிக்கு ஆரம்பிப்பான், 11 மணிக்கு ஆரம்பிப்பான். நம்ம சர்க்குருநாதர் சாமிகளுக்காக நம்ம நடிகர்கள்லாம் சேர்ந்து கூட நடத்தக்கூடிய நாடகம். ஆகையினால இன்னைக்கு சரியா 8 மணிக்கு நாடத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இதனாலதான் உங்களாலதான் வாட்சை கட்டாம அலையிறேன். நீங்க எல்லாம் பாக்குறது வாட்சுங்க, நான் பாக்குற வாட்ச் ஒரே வாட்ச் இழிச்ச வாட்சுதான். அது கிடைக்கிறது பெரும்பாடு. சில ஊர் நாடத்தை ஆரம்பிச்சா கொச்ச கைத்தை கட்டி ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிடிச்சு உட்கார வச்சுருவாங்க. நம்பிக்கை இல்லாம அதுக்கு வேலையே கிடையாது. எல்லாத்தையும் ஒண்ணா பண்ண காரணம் என்ன? காரணம் அவங்க சூடான நாடகம் சூடா இருக்கும். 12 மணிக்கு எல்லாம் கிண்ணு இருக்கணும். நாடகம் உங்க மனசுல நிக்கணும். போய் கொடுத்தவங்க கையை கால நீட்டலாம். உங்க கை உங்க காலம் நீட்டிங்க. தயவு செஞ்சு கொடுத்தக்குள்ள யாரும் விரல மட்டும் நோண்டி விட்டுறாதீங்க. பெரிய வெள்ளக்கமாய் போயிடும். சின்ன குழந்தையில பாருங்க மண்ணில் விரல விட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு மூக்குல சில வந்து மூக்குல விரல விட்டுருவாங்க. அவங்க தெரியாம விடுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு விடுவாங்க. பாருங்க இந்த பொடி போடுற தான் யாராவது கோச்சுக்காதீங்க. இப்படி ஒரு தள்ளி இங்கிட்ட ஒரு உதறு 4 குத்துக்கு அவிஞ்சு போயிடும். இங்கிட்ட ஒரு உதறு 8 10 புகஞ்சு போயிடும். அப்புறம் இங்கிட்ட இருக்கிற தொலாக்கு 4 குத்து குத்துவாங்க. கை குத்து. இங்கிட்ட இருக்கிற வெட்டு புருட்டாக்கு குத்துவாங்க. கை குத்து. அப்படி நீங்களா குத்திட்டு கிடந்தா அப்புறம் நாங்க குத்துறோம்னு போயிடும். மங்கட்டின்னு டப்பா குத்து வெத்தலை வாக்கு போட்டுங்க. இடம் இருந்தா கிழது பொங்கல் இல்லாட்டி 12 மணிக்கு மேல பாப்பாக்க வாய்ப்பழத்தோட தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாயில போட்டு பஞ்சாயத்து பண்ணிடாதீங்க. பீடி சீட்டு குடிங்க. இடம் இருந்தா கீழே விடுங்க. நம்ம கையில பிடிச்சுக்குங்க பீடி சீட்டு மட்டும். நேற்று போன ஊர்ல பெரிய பஞ்சாயத்து தம்பி அப்படி நான் சாட்டை குமரிக்கிட்டு இருக்கோம். நான் கூடுதல பெரிய மனுஷன் சூட்டை பத்த வச்சுட்டாரு. சுட்டு நான் சாதாரண சுட்டேன். ஆத்தாடி எத்த தண்டி என்னது இவ்வளவு பெரிய சுட்டு யானை மார்க்கு சுட்டு பக்கத்துல உட்காந்து கூட புது மாப்பிள்ள விடிஞ்சா கல்யாணம். நாடக பக்கம் வந்து ஆர்வ கோளாறு டவுசரும் போடல சட்டியும் போடல. இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. பப்பு நான் சாடி பிடிச்சி உள்ள வரமுல. இவர் கையில பிடிச்சிட்டு படுத்துட்டார். எதப்பா சுருட்ட அது தகத்தரன்னு போஞ்சுக்கிட்டு இருக்கு. இவரும் தூங்குறாரு, புது மாப்பிள்ளையும் தூங்குறாரு. புது மாப்பிள்ளை காலத்துக்கு இங்கிட்டு போட, இவருக்கு தூக்கி அங்கிட்டு போட, இவர் சுட்டு அவர் வேட்டியில பட்டு எல்லாம் வெந்து கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி போட்டாங்க. மாவு கட்டு போட அளவுக்கு புண்ணாய் போச்சு. மொத்தமே புண்ணா என்ன பண்ண போகணும். அதை போல் இல்லாமல் அமைதி காத்து எங்களது நாடத்தினை கண்டளிக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்க அனைவரையும் வருக அன்போடு வரவேற்கின்றோம். பேரன்புமிக்க பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலா ரசிகர்களே, நாடக கலைஞர்களே. இப்ப கிராமத்துல ஆடுறதுக்கு நடிகர்கள் முன்னாடி ஆடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. கிராமத்துல எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பாடிக்கலாம். ஆனா நம்மளோட தலை சிறந்த கலைஞர்கள் கீழே இருக்காங்க. அவங்களுக்கு மேல சின்ன நடிகை நாளலாம். நம்ம நடிக்கிறதுனா ஒரு பதட்டம் இருந்தாலும் மிகப்பெரிய கலைஞர் பெருமக்கள்லாம் அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களின் சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தின் சார்பாகவும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய விழாக்குழுவின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி, அன்பு, வணக்கம்.
நடிகை புதுக்கோட்டை இந்திராதேவி அவர்களும் நீலகண்டன் அவர்களும் சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றி கிடந்த அன்பு வணக்கம். நல்ல வெள்ளிக்கிழமையிலே ஐயாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல நல்ல பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இன்னைக்கெல்லாம் கால கம்ப்யூட்டர் காலம் போச்சு. எப்படி சொல்றீங்க? அந்த காலத்துல நாடகம் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. இப்ப எல்லாம் உட்கார்ந்த இடத்துல நாடகம் பார்க்கறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, யூடியூப்ல பாருங்க. உட்கார்ந்த இடத்துல ஓபன் பண்ணா நெட் மட்டும் கிடைச்சா போதும். வேற டச் செல்ல அது வாட்ல ஓடிட்டே இருக்கு. உங்க பாட்டு ஞாபகம் இருந்துச்சா? என்னது? தம்பி மணியந்தனை பார்க்கணும், உடனே போட்டு உங்களை பாக்குறாரு. சரி. மிருதங்க அவர் ஞாபகம் வருதா? பிரயாச பார்க்கணும், பாத்துட்டு உட்கார்ந்துருவாரு. சரி. அப்பேற்பட்ட காலத்திலயும் இன்னைக்கு நாடகம் எதுக்காக நடந்துகிட்டு இருக்கு? ஐயா சர்க்குருநாதருடைய அருளாசி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தாலே நாடகம் நடக்குது. நாடகம் நடக்கிறது 4 விஷயங்கள் இருக்குங்க. எப்படி? சிலவருக்கு நல்லா பாடினா பிடிக்கும், சிலவருக்கு நல்லா பேசினா பிடிக்கும், சிலவருக்கு நல்லா வேஷம் போட்டு பிடிக்கும், சிலவருக்கு நல்லா துணி போட்டு பிடிக்கும், சிலவருக்கு ஒண்ணுமே பிடிக்காது. இங்க ரெண்டு அங்க எத்தனை படத்திற்கு பாத்தீங்களா? அவதான் நம்பிக்கையோட படத்திருக்காங்க. எல்லா சங்க நடிகர்களும் நடிக்கிறாங்க, நாடகம் நல்லா இருக்கும். இத பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன அப்படி நம்பிக்கையோட படுத்திருக்காங்க. உட்கார்ந்துருக்க கூட நம்பிக்கை இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம், எப்படிதான் பேசுறாங்க, என்னதான் நம்மளோட நடிக்கிறாங்களா, இல்ல என்னதான் பண்ணுவாங்கன்னு பாத்துருவோம். உட்கார்ந்து பாக்குறவங்க வீட்டுக்கு போயிருவாங்க, இந்த தூங்குறவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. டீ கடையில போய்
சொல்லுவாங்க. என்னன்னு? நாடகம் நல்லா தான் இருந்துச்சு, நான் தான் தூங்கிட்டேன். விளம்பரம் மெட்ராஸ் டவுனுக்குள்ள நாடகம் தம்பி. நானும் ஆர்வக்குள்ளால வேஷம் போட்டு வெளியே வந்துட்டேன். எங்க மெட்ராஸ்கா? ஆமா, வெளியே வந்து பாக்குறேன் 15 பேர் உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. என்ன சொல்றீங்க? அந்த 15 பேர் யாரு தெரியுமா? மைச்சர் போடுறவங்க 5 பேர், 5 கோயில் பூசாரி 5 பேர், காலையில காசு கொடுக்கறவங்க 5 பேர். இந்த 15 பேர் தான் ஐயா. மைக்கில வால்யூமே இல்ல. நம்ம தான் சொல்லுவோம்ல, எல்லாம் ஏத்துன என்ன ஒரே வார்த்தை தான் சொன்னேன். பூரா மொத்தமா ஏத்திட்டாரு லாரியில. நாடகம் முடிஞ்சு போச்சு நினைச்சு. அப்படி பல விஷயங்கள் தெரியாம நடக்கும். அந்த காலத்துல தான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண காலம். இப்ப எல்லாம் முதல்ல மாமியாளுக்கும் மருமகளுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். ஏகப்பட்ட வீட்டுல மாமியா மருமகள் சண்டை மகளிர் மன்றம் போயிருது. என்ன சொல்றீங்க? உண்மைதான் தம்பி. எங்க வீட்டு பக்கத்துல உள்ள மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை. பார்த்தா மருமக முந்திட்டான். மாமியால கொள்றதுக்கு மீன் குழம்புல விஷம் கலந்துட்டான். ஏன் மீன் குழம்புல விஷம் கலந்தா? அப்பதான் வாட வெளியே தெரியாது. மீன் குழம்புல விஷம் கலந்தது மருமக. சாய வேண்டியது மாமியா. செத்தது யார் தெரியுமா? மருமக தான் செத்தா. எப்படி? குழம்பு வச்சது மருமக, விஷம் கலந்தது மருமக, சாய வேண்டியது மாமியா. ஏன் மருமக செத்தா? மீன் குழம்புல விஷம் கலந்த பேசாம இருக்க முடியானே. ஏன் ஆர்வ கோளாறுல உப்பு பாக்குறான்? நக்கி பார்த்துட்டு அவசத்து போயிட்டா. நான் எதுக்காக சொல்றேன்னா, தன்னுடைய தண்ணி சுடும். நம்ம அடுத்தவளை கெடுக்கலாம்னு சொன்னா ஆண்டவன் நம்மள கெடுத்துருவானே. அடுத்தவளுடைய மனைவி என்ன நினைக்கணும்? அக்காவை நினைக்கணும், தங்கச்சி நினைக்கணும். பஸ்ல முன்னாடி சீட்ல புருஷனை முன்னாடி உட்காந்துருக்காங்க, அடுத்த சீட்ல உட்காந்துருக்கோம். செவன் இருக்கணும்ல, அடுத்த முன்னாடி சீட்டு கடையில காலை விட்டு சொல்றேன். அந்த அங்கிட்டு இங்கிட்டு பாக்குது. புருஷன் சொன்னா சண்டை வந்துருமே, அமைதியா உட்காந்துருக்குது. ஆனா என்ன நினைக்கிறான்? எதுவுமே சொல்லலையே, கம்பெனி கொடுத்தா உட்காந்துருக்கான். அப்படி திரும்ப காலை உள்ள விட்டான்ல, அவளுக்கு கோவம் வந்துருச்சு. புருஷன் கிட்ட சொல்றான், மாமா நீங்க பாத்தீங்களா பின்னாடி சீட்ல ஒருத்த உட்காந்து சும்மா என் காலை சொல்லிட்டே வர்றேன், அவனை என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி பொண்டாட்டி சொல்ல. அதுக்கு புருஷன் சொல்றாரு, அவன் என்கிட்ட சொல்ற உன் முகத்தை திருப்பி காட்டு, பாத்துட்டு செத்துருவேன். அவ்வளவு கேவலமான முகம். முன்னாடி பார்த்தா பர்சனாலிட்டியா இருக்கும், முன்னாடி பார்த்தா முனிசிபாலிட்டி தொட்டி மாதிரி ஆகி போயிடும். நீங்க நல்ல பாடகர், நல்ல பாடகர்னு பேர் வாங்கிடலாம். ஏதோ நான் ஒரு சின்ன நடிகன், நல்ல நடிகன்னு பேர் வாங்கிடலாம். ஆனா நல்ல மனுஷன் பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்றீங்க? 4 பேருக்கு உதவி பண்ணணும். நம்மனால 4 பேர் வாழ்ந்ததா இருக்கணும். அப்பேற்பட்ட கலைஞர்களுக்கு மட்டும்தான் அந்த நல்ல பெயர் கிடைக்கும். ஒரு நேரத்தில் நடிகர் சங்கமே நலிவடைந்த காலத்திலே, அந்த காலத்தில் நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து கொடுத்தவர் ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர்களை போல நம்ம எல்லாமே செய்ய முடியாட்டியும் நம்மளால முடிஞ்ச 4 உதவிகளை செஞ்சு 4 கலைஞர்கள் உருவாக்கி நம்மளுக்கு பின்னாடி நம்ம பேரை சொல்றதுக்கு 2 கலைஞரை உருவாக்கணும். அதான் மிகப்பெரிய விஷயம். அப்பேற்பட்ட ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவாகவும் நம்மளுக்கெல்லாம் வாழ்வு தந்த கலை இமயம் நாரதர் கலைக்கண்ணன் ரசிகர்கள் சார்பாகவும் அரையன் ஆ நண்பர்கள் சார்பாகவும் அனைத்து கலைஞர்களையும் பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. கலை இமயம் கலைக்கண்ணன் ரசிகர் மன்றம் சார்பாக நண்பர்கள் அனைவரும் இணைந்து எங்களது நாடக கலைக்குழுவை பாராட்டி 101 அன்பளிப்பு வழங்கி வாழ்த்திருக்கிறார்கள். கலை இமயம் கலைக்கண்ணன் ரசிகர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த அன்பு வணக்கம். ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஆசிரியருடைய நினைவாக அந்த வானத்தை போல அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து
சொல்லணும். அதான பெரிய விஷயம். கண்டிப்பா. ஆடல் கலையரசி அபிநய சுந்தரி மணப்பாறை வினிதா அவர்கள் டான்ஸாக நடித்து கலக்குவார்கள். அடிமத்த கத்தடிக்க மடி பொண்ணு கத்தடிக்க மானே வாங்குயிலே அடிமத்த கத்தடிக்க மடி பொண்ணு கத்தடிக்க மானே வாங்குயிலே அடிமானே வாங்குயிலே ஒரே மடி அம்பளதா அங்கமடி அம்பளதா அடிமத்த கத்தடிக்க மடி பொண்ணு கத்தடிக்க மானே வாங்குயிலே அடிமானே வாங்குயிலே அடிமானே பெண்ணா பேய் இறங்குமா உங்களுக்கு இறங்காம போயிடும். அப்புறம் அதுதான் உண்மையான விஷயம். மாப்பிள்ள சூர்யா சாதாரண பெட்ரோல் பங்கு ஆம்பளையார் வேலை பார்க்குற பங்குல வர கூட்டமே இருக்காது. 2 பொம்பளை பிள்ளை நின்னா போதும். ஓ நம்மால் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட 3 தடவை போறேன். 30 ரூபாய் 2 தடவை போட்டு 40 ரூபாய்க்கு ஒரு தடவை போடுவேன். சாதாரண ஜவுளி கடை ஆம்பளை வேலை பார்க்குற கடையில் கூட்டம் கம்மியா இருக்கும். 2 கிளையா இருந்தாலும் சரி கையை அடிச்சு சுடிதார போட்டு கும்மும் நிப்பாட்டிடு. நம்மால் சட்டி அளவு அங்க போய் கேட்பேன். ஏங்க எனக்கு 80 90 பாருங்க சட்டி அளவு. இங்கு மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி பிரகாஷ் அவர்களை பாராட்டி மிருதங்க சக்கரத்தை அருமை தம்பி காளீஸ்வரன் அவர்கள் 101 அன்பளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி. மற்றும் எஸ்கேஎஸ் முருகேசன் அப்பா சிறந்த ஒரு சிரிப்பு நடிகர் அருமை அப்பா அவர்கள் எங்களது இசைக்குழுவினரை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். அப்பா அவர்களுக்கு நன்றி. நன்றி என்ற வணக்கம். அன்பளி பணியை வாழ்த்தி கொண்டிருக்கூடிய அத்தனை கலை அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய சன்சிங்கர் நமது முத்துச்சிற்பி அவர்களை மேடைக்கு வருமாறு வருக வருகவன் அன்போடு வரவேற்று விழாக்குழுவின் சார்பாக அண்ணன் முத்துச்சிற்பி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி புகழாரம் சூட்டப்படுகிறது. ஒரு பாட்டு பாடலாமே முத்தனே. பொன்னாடை அடிவிட்டு ஐயா நான் வேணான்னு அண்ணன்ட்ட அன்பு விழா குழுவினர்கள் இது 3வது ஆண்டா வந்து நான் வந்துட்டு இருக்கேன். அண்ணன் ரத்னாப்பானை வந்து இது முதல் முறையாக ஆரம்பிச்சது வந்து மாமா எனக்கு தொலைபேசியில் பேசினது வந்து கலைக்கண்ண மாமா தான் ஆரம்பத்தில். அதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்தேன் நான். அதுக்கப்புறம் அண்ணன் ரத்னப்பானா எல்லாருமே எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு போன முறையும் வந்துட்டு அது எப்படியோ தெரியல எங்கே இருந்தாலும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவருடைய உத்தரவு. நம்ம நாடக கலை குடும்பங்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பாக இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நம் கலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு பப்பனாக இருக்கும் அருமை அண்ணார் அவர்களை பாராட்டி அருமை மாமா TM கண்ணன் அவர்களும் மற்றும் அருமை அக்கா சுந்தரி அவர்களும் இணைந்து ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளனர். நாம் பயப்பட்ட முதல் டான்ஸே மரியாதைக்குரிய நாட்டிய தரகை சுந்தரி அவர்கள் தான். அவர்களெல்லாம் பார்க்கும்போதே நம்மெல்லாம் போய் நாடக மேடையில் எப்படி நடிக்க போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் எல்லாம் இருந்தது. அப்பேற்பட்ட சகோதரியிடம் அன்பளிப்பு வாங்கியது மிகப்பெரிய ஒரு விஷயம். நகைச்சுவை திலகம் TM கண்ணன் அவர்களும் அன்பு சகோதரி அவர்களும் அன்பளிப்பு வழங்கி வாழ்த்திய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். இடத்துக்கு போயிடணும். சரி பேசினா வாங்கி வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா பிள்ளைக்கு தாப்பா கேடு. முத பிறக்கிறவள சத்த மொத்தமா குழு நல்லா பிறக்கும். 2வது பிறக்குள்ள சுமாரா பிறக்கும். 3வது பிறக்குள்ள எதுக்குள்ள மாதிரி இப்படி கிடக்கும். 4வது பிறக்குள்ள சோடா பாட்டில் சைஸ்ல பிறக்கும். 5வது பிறக்குள்ள வாட்டர் பாயிண்ட் மாதிரி பிறக்கும். தேவையா அளவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஆசைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு 2 பிள்ளை இருந்தா போதும். ஆனா எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் 30 பிள்ளைய பத்திருக்கான். ஐயா என்ன சொல்ற 6 பொண்டாட்டி 30 பிள்ளை எப்படி பத்தா? எப்படி அவன் கல்யாணம் பண்ணல இருந்து வேற வேலைக்கு போனதே இல்ல. விட்டுரும். அதோட உங்களை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அன்பு நண்பன் இந்த சின்ன நடிகனுக்கு வாய்ப்பு கொடுத்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் திண்டுக்கல் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துடைய செயலாளர் அயலூர் PVK ராமலிங்கமாய் எனது சார்பாக நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். தம்பி டான்ஸ்கார பிள்ளைக்கு அருமையா பாடுனீங்க. அண்ணனுக்கு ஏதாவது ஒரு வாழ்த்து பாடக்கூடாதா? நம்ம இடம் சரியான இடம். அதனால மாதா பிதா குரு தெய்வம். ஒரு மனிதனுக்கு முதல் தெய்வமே தாய் தாங்க. அதனாலதான் நமக்கு தாய் மாதா
நாட்டோட பெயர் தாய்நாடு, பேசக்கூடிய மொழிக்கு பெயர் தாய்மொழி. தாய்மொழி. ஆனா கொல்லப்பட்ட வீட்டுல தாயவே பார்க்க முடியாது. ஏன்? வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம். ஆமா. அவங்க அம்மா இருக்கிறது அனாதை இல்லம். ஆஹா. இது உண்மையா நடந்துட்டு இருக்கு தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா. உயிரோடு இருக்கும்போது தாயில இருக்கணும் சோறு போடுறானோ இல்லையோ, ஆ. செத்ததுக்கு அப்புறம் குமிக்கிறான் பிரியாணிய பிரியாணியா? போட்டாக்கு முன்னாடி. ஓ, ஓ, ஓ. போட்டாவா அது இங்கேயா? உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் கூட கோழி குழம்பு வச்சு தரமாட்டேன். சரி. கிழவி சனிக்கிழமை செத்துருப்பா. ஆ, ஆ. 5 கிலோ கோழியை கொண்டு தேர் வண்டியில கட்டுறேன். ஆஹா. ஏன்? ஏன்? கிழவி திரும்ப வந்துருவாளாம். வந்துருங்க. எவ்வளவு யோசனைகள் இருக்காங்க பாருங்க. ஆ. அப்பா உயிரோடு இருக்கும்போது கட்டி கூட வாங்கி தர மாட்டேன். சரி. செத்ததுக்கு அப்புறம் குளிமேட்ல போய் ஒரு புல்ல உடைச்சு ஊத்துவேன். ஊத்துவேன். எங்க அப்பா நல்லா சாப்பிடுவாரு. அப்படி இல்லையா? ஆ. உயிரோடு இருக்கும்போது எதையுமே செய்யாம செய்யாம. செத்ததுக்கு அப்புறம் நம்ம எதையுமே செய்யக்கூடாது என்ற ஒரு காரணத்தினாலே ஆராரிரோ. ஹலோ ஹலோ அப்பேற்பட்ட தாய் மாத்தோட தாய் மாசம் எப்போ வரும்? நம்மளுக்கு கஷ்டம் வந்தா தான் ஆத்தாவோட அருமை தெரியும். சூர்யா, உனக்கு வகுத்தொழி வந்து பாத்திருக்கியா? வகுத்தொழி இந்த யாரைய கூப்பிடுவ? முதல்ல அம்மா, கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சப்பாடா போட்டு நடந்து போயிட்டு இருப்பான். காலில் கண்ணாடி சொல்ல முள்ள குத்திடும். அம்மா புடுங்கினதுக்கு அப்புறம் சப்பாடா. இசைக்கலைஞர்களை பாராட்டி தினகரன், மல்லிகா, சுந்தரி, கண்ணன் இசைக்குழுவை பாராட்டி 101 அன்பளிப்பு பெருமை சேர்த்துள்ளனர். நன்றி நன்றி வணக்கம். அன்பளிப்பளிக்கு வாழ்த்தியும் கைதட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கூடிய அனைத்து மிகப்பெரிய கலைஞர்களுக்கு எல்லாம் எங்கள் அனைவரின் சார்பாக நன்றி. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது போய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ
சகோதரர் ராமலிங்கம் அவர்களுக்கும் இசைக்கலைஞரை பாராட்டி எனது சார்பாகவும் அன்பு தம்பி நாரதர் கே முத்துச்சிற்பி அவர்கள் சார்பாகவும் கலை இமயம் கலைக்கண்ணன் அவர்கள் நண்பர்கள் சார்பாகவும் அரையன் சார்பாகவும் ரூபாய் 500 இந்த 5 பாராட்டி அன்பளிப்பாக வழங்குகிறோம். தாய் தந்தையை பற்றி சிறப்பாக பாடிய அன்பு உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். என்னதான் இருந்தாலும் என் தம்பி ராஜா என்னையோட நல்லா அடிப்பாரு. இருக்கட்டும்யா. ஏனென்றால் கலைஞர்களிடம் கைதட்டலும் ஆசீர்வாதம் பெறுவது மிகப்பெரிய கஷ்டம். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த கலைஞர்கள் அன்பு தம்பி முத்துச்சிற்பி அவர்களும் ராஜா அவர்களும் கலைமயம் கலைக்கண்ணன் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக எங்கள் ஐவரையும் பாராட்டி அன்பளிப்பு வழங்கி வாழ்த்திய அன்பு உள்ளங்களுக்கும் கைதட்டி வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய கலைஞர் பெருமக்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் எங்க அடிவன் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். தம்பி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன். என்னது? போயிட்டு வரேன். மரியாதையா போயிட்டு வாங்குறேன். இப்பாடல் என்னை பெற்ற தாய்க்கும் என்னை பெறாமல் இருக்கும் உங்க தாய்க்கும் அன்பு சகோதரிக்கும் பாடல் சமர்ப்பணம். இந்த பாடலை பாராட்டி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ராஜ நடிகை அன்பு சித்தி என்எம் இந்திரா தேவி நீலகண்டன் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக இந்த இசைக்கலைஞர்கள் 4 பேரையும் பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பாக அன்பு சித்தி என்எம் இந்திரா தேவி ராஜ நடிகை அன்பு சித்தப்பா நீலகண்டன் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாகவும் மிருதங்கோத்வான் அன்பு தம்பி சுதர்சன் என் அன்பு தம்பி அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாகவும் இந்த 200 ரூபாய் அன்பளிப்பாக இந்த 4 பேருக்கும் வழங்கப்படுகிறது. நன்றி. அன்பளிப்பு திறமை சேர்ந்த அன்பு சித்தி அவர்களுக்கு நன்றி.